அனைவருக்கும் என்னுடைய அன்பு. ரஷ்யாவில் அவார் இன பழங்குடியைச் சேர்ந்த கவிஞர் ஒருவர். அவர் ஒரு மலை முகடுகளில் உருண்டு புரண்டு சிக்கிக் கொண்டிருக்கிறார், உயிருக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் உயிரின் இறுதி மூச்சில் அவர் கேட்ட கடைசி குரல் அவரின் அவார் இன மொழியில் யாரோ பேசுவது போல் கேட்டதாம். தன் தாய்மொழியில் பேசுவதை கேட்டு அவர் உயிர் பெற்றார் என்று எழுதியிருக்கிறார். அது மட்டுமா, சோவியத் நாட்டிலே ஒரு கவிஞர் இருக்கிறார், சாங் சூ என்று. அவர் சொல்லுவாராம், என் தாய்மொழியிலே படிக்கிற பொழுது என்னால் அலைகளின் ஓசையை புரிந்து கொள்ள முடிகிறது, பறவைகளின் ஓசையை கூட புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட நல்லொழுக்கமானதுதான் இந்த தாய்மொழி. இன்னும் சொல்ல போனால், எனக்கு என் தாய்மொழி ஏன் சிறப்பு என்பதை சொல்லியாக வேண்டும். தமிழ் மொழியான என்னுடைய தாய்மொழி எனக்கு வெறும் நாவோடு சேர்த்து பயிற்சியை கொடுக்கிறது, பாரம்பரியத்தை கொடுக்கிறது, கலாச்சாரத்தை கொடுக்கிறது. அப்படித்தானே அனைவருக்கும் அவரவர் தாய்மொழியும். சொன்னா நம்ப மாட்டீங்க, பின்லாந்து தான் உலகிலேயே கல்வி கட்டமைப்புகளில் இருக்கிறதிலேயே மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள், ஐயோ எப்படிப்பட்ட கல்விக் கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பின்லாந்திலே இன்று வரை பின்னிஷாக இருக்கட்டும், ஸ்வீடிஷாக இருக்கட்டும், இல்ல சாமிய மொழியாக இருக்கட்டும், அவரவர் தாய்மொழியில் தான் அந்த குழந்தைக்கு 14 வயது வரை பாடம் கற்பிக்கப்படுகிறார். இங்கிலீஷ் எல்லாம் இல்லை. நம் குழந்தைகளை தான் கொண்டு சென்று கான்வென்ட்டில் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு புறம்.